அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அருகில் இருப்பவர்களோடு நம்முடைய கரங்களை கொடுத்து இந்த வேளையிலே நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்னை இந்த விழாவை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் இதை ஆசிரியர் கிடைக்க இந்த வேளையிலே உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையிலே என்னுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய பங்கின் முதல் அஸ்திவாரம் முதல் பங்கு தந்தை அவர்கள் அருட்தந்தை குருசாமி அடிகளார் அவர்கள் இந்த நாளிலே நமக்காக வந்திருந்து கடந்த ஒரு மாதமாக ஒரு மீட்டிங்காக அவர் போபால் அங்கு சென்றிருந்தார். வந்து 2 நாட்கள் தான் ஆகிறது. ஆனால் இந்த ஒரு அந்த டயர்னஸ் வந்து அந்த குறையுமின்றி உற்சாகத்தோடு வந்திருந்து இந்த நாளில் நமக்காக அருமையான அழகான ஒரு திருப்பலியை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் இந்த வேளையில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதை வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக நம்முடைய பங்கு பேரவையை சார்ந்தவர்கள் இப்பொழுது பொன்னாடையை அவருக்கு அணிவித்தார்கள். எங்கள் ஆரோக்கிய அணியின் பிறப்பு விழாவில் தகுதியற்ற எங்களுக்கும் திருமகன் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உணவாய் அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறவர் என்றும் தலைமுறை தலைமுறையாக அனைவருக்கும் இரக்கம் காட்டுகிறவர் என்றும் புனித கன்னிமரியால் வழியாக அறிந்திருக்கின்றோம். உம்முடைய பெருந்தன்மையான அன்பை கண்டு பாவித்து நாங்களும் சமுதாயத்தில் ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் முதலானோரின் நல்வாழ்விற்காக ஈடுபாட்டுடன் உழைக்க எங்களுக்கு வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித கண் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வில் ஊற்றாக இயேசுவை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையைப் போல வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Yeah.
தயவு செய்து இந்த நாளில் ஒரு நாள் அன்னைக்காக ஒப்புக்கொட சென்று திரும்ப வந்து இந்த ஆசிரியரோடு செல்லும்படியாக மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரும் தேரில் அருகிலே வந்திருந்து அந்த அழகு செய்து அந்த தேரை யாரும் பக்கத்தில் வந்து தொட வேண்டாம் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அந்த தேர் குழுவினர் வழிநடத்துவார்கள், தேரை சுற்றி இருப்பார்கள். வேறு யாரும் தயவு செய்து அங்கு வந்து நிற்க வேண்டாம். அதே போல இயேசுதாசன் மேரி உடல் நலம் படிப்புக்காக செல்வராஜ் கருத்துக்கள் நிறைவேறவும், ஏஞ்சல் லூயிஸ் ஜெயமேரி கருத்துக்கள் நிறைவேறவும், ஜான்சன் வில்சன் நெல்சன் குடும்பத்தினர் கருத்துக்களுக்காகவும் மேலும் அன்னைக்கு நன்றியாகவும், வசந்தா பழனிசாமி நன்றியறிதலாகவும் அன்பார்ந்தவர்களே, யாரும் தேருக்கருகிலே சென்று வேண்டாம். ஆகவே யாரும் அங்காக நிற்காமல் தேருக்கு முன்பாக பவனியிலே செல்லும்படியாக மீண்டுமாக உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுதாசன் மேரி உடல் நலம் படிப்புக்காக, லீலா வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டும் என்ற கருத்துக்காகவும், அல்போன்ஸ் மகிமை உடல் நலம் வேண்டியும், அந்தோனி அற்புதம் குடும்ப கட்டில் நிறைவேறவும், பீட்டர் லில்லி குடும்ப நலனுக்காகவும், ஜெரம் அமலா நன்றியாகவும், ஜெவமலமேரி செல்வராஜ் நன்றியாகவும், கிரேசி யூனாஸ் நன்றியாகவும், பால்ராஜ் ஜோதி தொழில் முன்னேற்றத்திற்காகவும், வச்சு எடுக்கிறது எடுத்துலாம் வரணும். இங்கே லைட்டிங் ஆலயத்தின் முன்பாக இருக்கிற அந்த பாதையிலே யாரும் அமர வேண்டாம். தேர் சோழனை முடிந்து
அனைவரை விடுத்த வசதி ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, கிறிஸ்துவின் மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, கிறிஸ்துவின் மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாறு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் நன்மை உண்டாவது.